ரொம்ப பொறுமையா பேசினாரு. மெயினா அதுதான் முக்கியம். ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜாதகம் பார்க்கணும் இல்லாம ஒரு சகோதரன் மாதிரி சொல்றாரு. இன்னைக்கு காட் கிஃப்ட்னு நினைக்கிறேன். சோ நான் ரொம்ப உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். கன்னி ராசிபலன் மார்ச் 13, 2025. இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு சிரமங்களை மீறி முன்னேற்றம் காணும் நாள். எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும். சகோதர வகையில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வெளி உணவுகளில் கவனம் செலுத்த வேண்டும். வியாபார பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும். இறை சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும். சிரமம் மறையும் நாள். 1. எதிர்பாராத செலவுகளால் சேமிப்புகள் குறையும். பொதுவாக நீண்ட கால சேமிப்பு திட்டங்களில் மாற்றங்கள் செய்ய வேண்டி வரலாம். அவசியமற்ற பொருட்களை வாங்குவதை குறைத்து செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். தொழில், வியாபார செலவுகளால் கூடுதல் பணப்புழக்கம் தேவைப்படும். இன்றைய செலவுகளை நன்கு கணக்கிட்டு செய்யுங்கள். 2. சகோதர வகையில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். சகோதரர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் தூரம் வேண்டாம். அவர்கள் கூறும் ஆலோசனைகளை கருத்தில் கொண்டு செயல்படுங்கள். தொடர்புகளை இனிமையுடன் தொடர வேண்டும். சில கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் பொறுமையுடன் சமாளிக்கவும். 3. புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனமிருந்தால் சிறிய ஆனால் பயனுள்ள பொருட்களை வாங்கலாம். ஆனால் அதிக செலவு செய்யாமல் இருக்கவும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பொருள் இன்று கிடைக்கலாம். தனவழிப்புகளுக்கு அதிக செலவு செய்யாமல் சேமிப்பில் கவனம் செலுத்தவும். 4. சற்று நிதானத்துடன் செயல்படவும். உடனடியாக எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம். தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் அணுகுமுறையில் பொறுமை தேவை. முடிவுகள் எடுக்கும் முன் ஆலோசனை பெற்றுக் கொள்ளுங்கள். 5. வெளி உணவுகளில் கவனம் வேண்டும். உணவுப் பழக்கங்களில் கவனமாக இருங்கள். சேதமடைந்த உணவுகளை தவிர்க்கவும். உடல் நலத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றலாம். எனவே வீட்டில் சமைத்த உணவை விரும்புங்கள். அதிக மசாலா உணவுகளை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்தை பேணுங்கள். 6. வியாபார பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும். முந்தைய தினங்களில் எதிர்பாராத தடைகள் ஏற்பட்டிருந்தால் அவை குறையும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கலாம். குறுகிய காலத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். பணியாளர்கள், கூட்டாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். 7. இறை சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும். மத உணர்வுகள் அதிகரிக்கலாம். தியானம், யோகா போன்ற ஆன்மீக செயல்களில் ஈடுபடலாம். தெய்வீக விசுவாசம் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க உதவும். பக்தி மற்றும் இறை நம்பிக்கையின் மூலம் உங்கள் மனநிலையை சிறப்பாக வைத்துக் கொள்ளலாம். 8. சிரமம் மறையும் நாள். நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். புதிய எண்ணங்கள் மனதில் தோன்றும். முன்னேற்றம் காணும் சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் முயற்சிகளால் நல்ல பலன் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட தகவல்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் விடர்மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், சேமிப்புகள் குறையும். செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். அஸ்தம், நிதானம் வேண்டும். எந்த முடிவுகளையும் திடீரென எடுக்க வேண்டாம். சித்திரை, எதிர்ப்புகள் குறையும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இன்று செய்ய வேண்டியவை: உங்களின் சேமிப்பை பாதுகாத்து செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்கள். சகோதரர்களுடன் நல்லுறவை பேணுங்கள். வியாபாரத்தில் புதிய திட்டங்களை செயல்படுத்தவும். ஆன்மீக உணர்வுகளை அதிகரிக்க பக்தியில் மனதை செலுத்துங்கள்.